கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலோசியர் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 2:16 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கருதணும். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே இன்மேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே ஐயா இன்மேலும் வருபவரே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே, உபரபரா உப்பரிவரா உப்பரிவசவரா, தோத்திரமாம் கனமாம் வல்லமையோ பலனாம், தோத்திரமாம் கனமாம் வல்லமையோ பலனாம், மாட்சிமயம் துதியம் எப்போதும் உண்டாகட்டும், மாட்சிமயம் துதியம் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள், உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு ஆழமான சத்தியத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 2வது அதிகாரம் 16வது வசனம். ஆகையால், ஆகையால்ங்கிறது என்னன்னு நம்ம பார்த்தோம். சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு வெற்றி சிறந்து விட்டார். ஆகையால் பூஜன பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளாவதும் மாத பிறப்பைய ஓய்வு நாளை குறித்தாலும் ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பாங்க. இது எல்லாமே நிழல். நிஜம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். நிஜம் வந்து விட்டார், நிழல்லாம் அவங்க பற்றி கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூஜனத்தையும் பண்டிகை நாள் மாத பிறப்பு ஓய்வு நாள் இது குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான உவமையை காமிச்சிருக்கார். நடந்த சம்பவம். அந்த நடந்த சம்பவத்தை பார்த்து இதை நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். தெரிந்து கொள்ளுமா? யோவான் 7வது அதிகாரம் 37. யோவான் 3:37. முதல் உங்களுக்கு நடந்த சம்பவத்தை சொல்றேன், பிறகு வசனத்துக்குள்ள போகிறோம். கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகை நம்மளோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலத்தில் நடந்து கொண்டிருக்கு. அந்த நேரத்தில் அந்த சடங்காச்சாரத்தை போய்கிட்டே இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் சத்தமிட்டு சொல்லுகிறார். சத்தம் வாய்ஸ் மேக்சிமம் ரைஸ் பண்ணி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஐயா நிழல் போயிடுச்சு, நிஜம் நான் வந்திருக்கேன்,
என்னைய பார்க்கறத விட்டுட்டு நிழல பார்த்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுகிறார். இந்த வால்யூமை கூட்டுறது பேசவே மாட்டாங்க. அவர் ரொம்ப சாதுவா தான் பேசுவார். ஆனா சிலுவையில இதே மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினார். சரி, அது என்ன பேசினார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். 37வது வசனம், யோவான் 7:37. பண்டிகை கடைசி நாளாகிய பிரதான பண்டிகையின் கடைசி நாள். இந்த பண்டிகைங்கிறது 7 பண்டிகை இருக்கும். அந்த 7 பண்டிகையில ஒரே ஒரு பண்டிகை பாவ நிவர்த்தி பண்டிகையில மாத்திரம்தான் அவங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது. அன்னைக்கு தங்கள் ஆத்மக்களை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கும். ஆனா மற்ற நாட்கள் எல்லாமே ஹாப்பி. அது பஸ்கா பண்டிகை நாள். சரி, இப்ப நம்ம பாக்குறது என்னன்னா, பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு வாலிப கூட்டுறார். ரெகுலரா செய்யாது. என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் இன்னிடத்துல பானம் பண்ண கடவுள். ஒருவன் தாகமா இருந்தால், ஒருவன், அது யூதன்லையும் கிடையாது, கிரேக்கன் கிடையாது, யாரா இருக்கட்டும், ஒரு மனிதனுக்கு தாகம் இருந்தால் அவன் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னிடத்திலே என்னிடத்திலே வரணுங்கிறார். நீங்க சடங்காச்சாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மாத பிறப்பு, ஓய்வு நாள், எக்ஸெட்ரா அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எங்கிட்ட என்ன நிஜம் நான் வந்துட்டேன் பாருங்க. 38, வேத வாக்கியம் சொல்லுகிறபடியே என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தெளிவாக சொல்லுகிறார், கிறிஸ்டல் கிளியரா பேசுகிறார். இது இங்கு என்ன செய்வார்கள் அந்த நாட்கள்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுங்க, ஏசாயா எடுத்துக்கொள்ளுங்க, 12வது அதிகாரம். இது அன்னைக்கு காலத்துல நடக்கக்கூடிய காரியம். ஏசாயா 12வது அதிகாரம் 3வது வசனம், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றில் மகிழ்ச்சியோடு தண்ணீரை கொண்டு கொள்வீர்கள். இது என்னங்கிறத உங்களுக்கு சொல்றேன். தேவாலயம் இருக்கும், சீலோமா குளம் இருக்கும். இந்த சீலோமா குளத்திலிருந்து என்ன செய்வார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரதான ஆசாரியன் ஒரு பெரிய ஒரு குடம் வச்சிருப்பார். தங்கத்தில் உள்ள குடம், மேல பூச்செல்லாம் கிடையாது, ஒரிஜினல் தங்கம் அதில் செய்யப்பட்ட ஒரு குடம் இருக்கும். அந்த குடத்துல அவர் நடந்து போவார். நடந்து போய் அங்க இருக்கிற சிலோம் குளத்துல அந்த தண்ணீரை மோண்டு அப்படியே தூக்கிட்டு வருவார். தூக்கிட்டு வந்து தேவாலயத்துக்குள்ள அந்த தண்ணி அப்படியே தண்ணீர் தெளிப்பார். அந்த நேரத்துல இந்த வாசனம் சொல்லப்படும். எந்த வசனம்னா, ஏசாயா 12வது அதிகாரம் 3வது, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர். ரட்சிப்பின் ஊற்று அங்கே இயேசு கிறிஸ்து நிற்கிறார். ரட்சிப்பின் ரட்சகர், அதுல இருந்தா ஊற்று வருது. நமக்கு ஆவியானவரா போகிறார். மகிழ்ச்சியோட தண்ணீரை கொண்டு மொண்டு அவர்கள், தண்ணீரை மொண்டவர்கள். இந்த வசனத்தை அவங்க சொல்லுவாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நானே என்ன செஞ்சுட்டேன், நிக்கிறேன். நீங்க என்னை பார்க்கறத விட்டுட்டு இந்த ரொட்டீனா சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இதுதான் சடங்காச்சாரங்கள். இந்த ரொட்டீனா நடக்கிற சம்பவம் தான் சடங்காச்சாரம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நோ, இந்த ரொட்டீன் சம்பவம் நமக்கு தேவையில்லை. காரணம் என்னன்னா, நான் வந்தாச்சு, நீங்க என்னன்னு தான் பார்க்கணும். அதனாலதான் கொலோசியர் 3வது அதிகாரம் 16வது வசனம், ஆகையால் போஜனத்தின், இந்த போஜனங்கிறது ரொட்டீனா நடக்கிறது. 7வது நாள் ஓய்வு நாள்ங்கிறது ரொட்டீனா நடக்கிறது. மாத பிறப்பு, பண்டிகை நாள், ஓய்வு நாளை குறித்து ஒரு உங்களை ஏன் குற்றப்படுத்தக்கூடாது? நான் வந்தாச்சு, நீங்க குற்றப்படுத்த முடியாது. சரி, இந்த வசனத்துக்கு திருவள்ளுவர் வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். யோவான் 7வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கிறேன் உங்களுக்கு. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். விசுவாசிக்கிறவர்கள், இது ஒரு கூட்டம். முதல் நாளா கேட்டுங்க, ஆரம்பிக்கும் போது ஒருவன் அப்படிங்கிறார். அப்படிதான் பார்த்தோம். பண்டிகை நாளிலே சென்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் ஆரம்பிக்கிறார். அது யாரா இருந்தாலும் ரைட். ஆனா அந்த ஒருவன் இப்ப சுருக்கிட்டார். எப்படி சுருக்கிட்டார்? விசுவாசிக்கிறவன். யார் யாரெல்லாம் அந்த ரொட்டீன் சடங்காச்சாரத்தை விட்டுட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர் அப்படின்னு சொல்லி விசுவாசித்தீங்கன்னா அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு
அடிஷனலா கிடைக்கும். சரி, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. இந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நிழல் நிஜத்தை எப்பவுமே காட்டிட்டு இருப்பார். நிழல் நிஜம், மாறா, கசப்பு. இந்த மாறாங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க வந்து சேர்றாங்க. வந்து சேர்த்தத உடனே அவங்களுக்கு தாகமா இருந்துச்சு. தாகமா இருந்தால் அப்படின்னு சொல்றாரு. தாகமா இருந்தால் என்ன இடத்துல வந்து அன்னைக்கு மாறாக்கு வந்த உடனே அவங்களுக்கு தாகமா இருந்துச்சு. அப்படிதானே? யாராவது சொன்னாங்களா, அப்பா அங்க தண்ணி இருக்குப்பா ஓடி போய் குடி? அவங்களுக்கு தெரியும் தண்ணி இருக்கு, நாங்க போய் குடிப்போம். குடிச்சதுக்கு அப்புறம் அது கசப்பரிச்சு, அது வேற பிரச்சனை. ஆனால் அவங்க ஓடி வர்றாங்க. எங்க வர்றாங்க? தண்ணிட்டு. ஆனா அது கசப்பரிச்சு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு நிழல் ஒண்ணு வச்சுட்டார், சிலுவை மரம் இருந்துச்சு. அந்த மரம் கசப்பை மாத்துது. அதுபோல நம்ம யோவான் 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நின்று கொண்டு இருக்கிறார். மக்கள் அனுசரிறாங்க, அந்த ரிச்சுவலை பார்த்துட்டு இருக்காங்க. பிரதான ஆசிரியர் வருவார், கையில ஒரு பொருள் குடத்தை வச்சிருக்காரு, தண்ணீர் எடுக்கிறாரு, கொண்டாந்து ஊற்றுறாரு. யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து நான் வசனத்தை சொல்லிட்டு இருக்கேன். பண்டிகை நாளிலே கடைசி நாள், கூடார பண்டிகை. இயேசு நின்று சத்தமிட்டு வரும் தாகமே, சத்தமிட்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசும்போது சத்தம் போட்டு பேசவே மாட்டார். இன்னொரு இடத்துல சத்தம் கொடுக்கிறார், சிலுவையில் தன்னுடைய ஆவியை பிதாட்ட ஒப்புங்க சத்தமிட்டு சொல்லிட்டு தன் ஆவியை கொடுக்கிறார். ஆனா இங்க ஏன் இந்த சத்தமிட்டு சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிச்சுவல், இந்த ரிச்சுவல்ங்கிறது என்னன்னு உங்களுக்கு காமிச்சு திரும்ப அதை உங்களுக்கு காட்ட போயிட்டு இப்ப நம்ம பார்க்கறது கொலேசியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். ஆகையால் போஜன பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளை, இதை பண்டிகை நாள் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பண்டிகை நாளை குறித்தாவது மாத பிறப்பை ஓய்வு நாள் குறித்த ஒரு உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. ஏன் குற்றப்படுத்தக்கூடாதுன்னா அது முடிஞ்சிருச்சு. அப்ப பிரதான ஆசிரியர் வருகிறார், கையில குடம் வச்சிருக்கிறார், கோல்டன் தண்ணீர் எடுக்கிறாரு. எல்லாரும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு என்ன ஆச்சரியமா இருக்கு. பிரதான ஆசிரியர் பார்க்கிறோம், தண்ணி எடுக்கிறாரு, உள்ள போய் தண்ணியை தெளிச்சிட்டு இருக்காரு தேவாலயத்துக்குள்ள. ஆண்டவர் சொல்றாரு ஒருவன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒருவன் யாரா இருந்தாலும் அந்த ஒருவன். சரி, இப்ப முதல்ல உங்களுக்கு நான் மோசையை காமிச்சேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் கண்மலை இயேசு. இந்த கண்மலையை மோசே அடிக்கிறார். மோசே அடித்த கண்மலைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கண்மலை கிறிஸ்து. கண்மலை கிறிஸ்து, அது சந்தேகம் கிடையாது. நிழல் நிஜம். அதுபோல இங்க பிரதான ஆசிரியர் வர்றாரு, தண்ணீர் எடுக்கிறாரு, கொண்டு வர்றாரு. அது நிழலா அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா நிஜம் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நின்று கொண்டு இருக்கிறார். இது நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வித்தியாசம். பழைய ஏற்பாட்டில் அநேக மிருகங்கள் பலியாகுது. எதற்காக பலியாகுது? அது ஒரு நிழல். நிஜங்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கணும், எபிரேயர். நிஜத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். 10வது அதிகாரம் 1 வசனம். இதான் நிஜம். எபிரேயர் 10வது அதிகாரம் 1 வசனம். எப்படி இருக்க? நியாயப்பிரமானது வரப்போகிற நன்மையில அது நிழல், ஷேடோ. இடைவிடாமல் செலுத்தப்படுகிற ஒரே வித பலியினாலே பூர்ணப்படுத்துது. ஆனா பூர்ணப்படுத்துறது இயேசு கிறிஸ்துங்கிறது நிஜம். இதுதான் வித்தியாசம். நிழல் வேற, நிஜம் வேற. அதுபோல இங்கேயும் பாத்தீங்கன்னா நிஜமாகிய இயேசு கிறிஸ்து நின்று இருக்கார். ஒரு சத்தமிட்டு சொல்ற, எவன் தாகமா இருக்கணும் அவன் என்னிடத்துல வரக்கூடாது. இதுதான் ஆண்டுடைய ஒரு அழைப்பு. சரி, இந்த அழைப்பை அவர் சொல்றாரு. ஆனா மக்கள்லாம் எப்படி இருக்காங்க? ஒரு பேர் பக்கத்துல வரமாட்டேங்கிறாங்க. இதாங்க ஆச்சரியம். ஒருவன் சொல்லி சொல்றாரு, ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்து சால்வ் பண்றாரு. 4 பேராவது வரமாட்டேங்கிறாங்க. ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுக்கு சடங்காச்சாரம் தான் பிடிக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சடங்காச்சாரம் நிறைய இருக்கு. சிஎஸ்ஐ சர்ச்சுங்கிறது ஒரு சபை இருக்குது. அவங்களுக்கு அவங்களுடைய சடங்காச்சாரம் ரொம்ப பிடிக்கும். லெந்து காலம் இருக்குது. கத்தோலிக்க மக்கள் லெந்து காலத்தை ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா பெந்தேகோஸ்தேல் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க லெந்து காலத்தை சிரிப்பாங்க. ஏன்னா லெந்து காலம் இவங்களா வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அது பிடிக்காது. அவங்க அன்னைக்கு மட்டன் சிக்கன்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. அது அவங்களுடைய சடங்காச்சாரம். ரைட். இதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு ஒருவன்கிற அழைப்பு. இந்த ஒருவன்கிற அழைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். சரி, இப்ப ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பெரிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? யோவான் 7:41. வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள், வேறு சிலர் கிறிஸ்து கிறிஸ்து அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் சொல்லுவாங்க. ஆனா கிட்ட வர மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? கிட்ட வர மாட்டாங்க. ஜனங்கள் அநேகர் இந்த வசனத்தை கேட்டவர் மெய்யாகவே தீர்க்கதரிசியானவர். இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியா பார்க்க முடியுது, ஆனா கிட்ட வர மாட்டாங்க. இதாங்க. அதனாலதான் ஆண்டவர் செய்றாரு, சத்தமிட்டு கூப்பிடுகிறார். என்ன கொடுப்பேன் அப்படின்னா, உங்களுக்கு ஜீவ தண்ணீர். பாருங்க 38 வசனம். அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று. ஜீவ தண்ணீர். இந்த ஜீவ தண்ணீர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதான் உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறோம். பரலோகத்துல ஒரு ஜீவ தண்ணீர் இருக்கும். அந்த ஜீவ தண்ணீர்ங்கிறது ஒரு மெய்யானது. ஆனா இப்ப நீங்க பாக்குறதெல்லாம் ரிச்சுவல். ஆசாரியன் வருவார், ஒரு பெரிய பானை இருக்கும், தண்ணீர், இது ஜீவ தண்ணீர். ஆசாரியன் தண்ணீர், ஜீவ தண்ணீர் கிடையாது. சரி, இதுல என்ன ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனம். யோவான் 4:14. ஒரு சமாரிய ஸ்திரியை பார்க்க ஆண்டவர் வருகிறார். அவர்கிட்ட என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய காலம் ஜீவத்தில் இருக்கு. சமாரிய ஸ்திரீ. இந்த சமாரிய ஸ்திரீ அவ கேட்கல. என்ன கேட்கல? ஆண்டவரே எனக்கு தண்ணீர் கொடுங்கன்னு கேட்கல. அவர் தான் ஆரம்பிக்கிறார். பாருங்க, அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது வசனம். தாகத்துக்கு தா. பேச்ச ஆரம்பிச்சது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அந்த பேச்ச ஆரம்பிக்கும் போது அவ எப்படி ஆரம்பிக்கிறாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு வாசிக்கிட்டேன். நீ யூதன் அப்படிங்கிறார். நீ யூதன் அப்படிங்கிறார். அப்ப ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அந்த பெண் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? யூதனாக பார்க்கிறார். இந்த யூதனாக பார்க்க ஆரம்பிச்ச பெண் 11வது வசனத்துல பாருங்க, அந்த ஸ்திரீ ஆண்டவரே. ஒரு வித்தியாசத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் யூதனா பார்க்கிறோம். யூதன் எல்லா யூதனும் இப்படித்தான் இருப்பாங்க, எந்த வித்தியாசம் இருக்காது. ஆனா கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிச்ச உடனே அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10வது வசனம். நீ தேவனுடைய ஈவ் கிஃப்டையும் தாகத்துக்கு தா கேட்டவர் யார் என்றும் நீ அறிந்தால் நீயே அவரிடத்துல ஜீவத்தண்ணீர் கொடுத்து. நீயே இந்த ஆழமான காரியத்தை, இந்த ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த பெண்கள்கிட்ட ஆண்கள் எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப அழகா இருக்கு, உன் மூக்கு சூப்பரா இருக்கு, இப்படி இதான் பேசியிருப்பாங்க. இந்த பொண்ணு இப்படித்தான் கேள்வி இருக்கு. இந்த பெண்ணை யாருமே ஆண்டவர் ஈவு இதெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. இத பேசினதுமே அவளுக்கு இயேசு வேற கோணத்துல பாக்குறார். எந்த கோணத்திலிருந்து எந்த கோணத்துக்கு போயிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதன் சொன்னவ ஆண்டவரே அப்படிங்கிற. கொஞ்ச நேரம் பேசணுன்னே ஒரு சேஞ்ச் ஆச்சு பாருங்க. இவளுக்கு வந்திருக்கு, ஆனா அது பேரு கூட்டத்துக்கு வரல. அடுத்து பாருங்க, 15வது வசனம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே பாருங்க, அத கொஞ்சம் குறைக்க மாட்டேங்கிறார். அந்த யூதன் சொல்ற ஸ்டேஜுக்கு வர மாட்டேங்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, இப்படி ஆண்டவரே அப்படின்னு சொன்னவ 29வது வசனத்துல அவர் கிறிஸ்து தானோ என்று பாருங்க. டெவலப்மெண்ட், ஒரு வளர்ச்சி, பார்வையில் வளர்ச்சி. கொஞ்ச நேரம் பேசின உடனே ஒரு சேஞ்ச் வந்துருச்சு. ஒரு பெண், சமாரிய பெண்ணுக்கு வந்துருச்சு. ஆனா அவ்வளவு பெரிய கூட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு அது வரல. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கொண்டு வர்றாங்க. யோவான் 8வது அதிகாரம். அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். தரையிலே என்ன எழுதினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வசனத்துல நம்ம புரிந்து கொள்ளலாம் அவர் என்ன எழுதினார்னு சொல்லி. வாசிப்போமா? எரேமியா 2வது அதிகாரம். எரேமியா 2:13 வாசிப்போம்.
இவர்கள் என்ன செய்தார்கள்னா ஒரு தண்ணீர் ஜீவ தண்ணீரை விட்டுட்டு வெடிப்புள்ள தண்ணீர்கிட்ட போயிட்டாங்க. அதனால இவருடைய பேர் எங்க எழுதப்படும் கேட்டீங்க, எரேமியா 17வது அதிகாரம் 13வது வசனம். எரேமியா 17:13. இஸ்ரேல் நம்பிக்கையாளர்கள் அவர் ஜீவனுள்ள தண்ணீரை விட்டு விலகி போனபடினாலே உம்மை விட்டு அகன்று போகிறவர்கள் பெயர் புழுதியில் ஏற்படும். உம்மை விட்டு அகன்று போகிறார், அகன்று போயிட்டாங்க. நிஜமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீர் பக்கத்தில் நிற்கிறார், சத்தமிட்டு கூப்பிடுகிறார். ஓ தாகமா இருக்கிறவர்களே கூப்பிடுறார். வருவாங்களா? வர மாட்டாங்க, அகன்று போயிட்டாங்க, அங்கதான் இருக்காங்க. ஆனா சமாரிய பெண் கிட்ட வந்துட்டாங்க. அந்த என்ன சொல்றார்? ஆண்டவரே மேசியாவே அப்படிங்கிறார். இந்த பெண் பேர் தான் புழுதியில் எழுதப்பட வேண்டியது. ஆனா புழுதியில் இல்லாம ஆண்டவர் மாத்திட்டார். அவர்களுடைய பெயர் புழுதியிலே எழுதப்படும். ஆண்டோடைய அழைப்பு இது. இந்த அழைப்பை விட்டாச்சுன்னா பிரயோஜனம். இவங்க பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கான்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. 7வது அதிகாரம் 8வது அதிகாரம் ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. 7வது அதிகாரத்தில் அழைக்கிறாரு யோவான். 7வது அதிகாரம் 39வது வசனம். 7:39. தம்மை விசுவாசிக்கிற அனைவர் விசுவாசிக்கிறார் நல்ல கிடைக்கும். திரும்ப ஓ தாகமா இருக்கிறவர்களே கூப்பிடுறாரு. அது யூதனா இருக்கலாம், கிரேக்கனா இருக்கலாம், அகதியா இருக்கலாம், அடிமையா இருக்கலாம், யாரா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு என்ன கொடுப்பேங்கிறாரு? ஜீவத்தண்ணீர். ஆனா அது யாருக்குன்னா விசுவாசிக்கிற ஒரு கூட்டத்துக்கு தான் கிடைக்கும். இது எல்லாரும் கிடைக்காது. இது ஒரு அழைப்பு. அந்த அழைப்பை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். அந்த அற்புதத்தை எப்படி செய்வார் அப்படின்னு நீங்க கேட்டேன்னா, யாவீர் பார்த்திருக்கோம். அவர் வருகிறார். வரும்பொழுது என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் மகளுக்கு ஒரு சுகம் கிடைக்கும், என் மகளுக்கு சுகம் கிடைக்கும், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஒரு நியூஸ் வருது, யாவீரே கோதகரை வருத்தப்படுத்தாதப்பா, உன் மகா செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லுது. அந்த நேரத்தில் யாவீர் ஒரு செகண்ட் கூட வாயவே திறக்கல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் நடந்து வருகிறார். வரும்பொழுது ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவரை தொட்ட உடனே இவருடைய வல்லமை கடந்து போயிடுச்சு. கடந்து போன உடனே அத்தோட ஒரு வர வேண்டியது. அவசரமா அவர் என்ன செய்யறாரு? என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை கடந்து போனதே யார் இடத்துல போச்சு அப்படிங்கிறார். நின்று வெயிட் பண்ணிட்டே இருக்கார். ஒரு அம்மா அப்படியே பம்மி வருது. ஆண்டவரே, நான் தான் ஆண்டவர் எவ்வளோ தொட்டேன், உன் விசுவாசம் பெரியது. ஏன் வர வேண்டியதானே, எதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். சரி சொன்னாரா? சொல்லுங்க. இவ்வளவு டிலே ஆகி பதறாம நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. இப்ப நியூஸ் வருது. நான் என்ன சொன்னேன்? ஆண்டவரே, நீங்க மட்டும் இந்த இதெல்லாத்தையும் கருத்துல விட்டுட்டு கொஞ்சம் வேகமா வந்திருந்தானா? இல்ல, அவர் விசுவாசித்தார். அந்த விசுவாசத்தை பார்த்து கலங்காதே, தைரியம் இரு, உன் பிள்ளை பிரச்சனை வராது அப்படின்னு சொல்றாரு. சரி, இது உங்களுக்கு காமிச்சாச்சு. லூக்கா 11வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்துக்கோங்க. லூக்கா 11:5. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, ஒருவன் தனக்கு சிநேகிதன் இடத்துல போய் பாதி ராத்திரி தப்பான், அப்பா ஃப்ரெண்டு வந்திருக்காப்பா, எனக்கு 3 பிரெட் வேணும், நாளைக்கு நான் திரும்ப கொடுத்துருவேன். இவன் ஐயோ தட்டிக்கிட்டே இருக்கானையா, இவனுக்கு நான் கொடுக்காம இருக்க முடியாதே அப்படின்னு சொல்லி தட்டுறான். விசுவாசிக்கிறதுக்கு நம்ம பார்க்கிறோம். தட்டுறதுனால கொடுத்தாச்சா? கொடுத்துட்டு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏனென்றால் தகப்பன் ஒருவனத்துல வந்து மீனை கேட்டால் பதிலாக பாம்பை கொடுப்பாங்க. இப்ப கேட்கிறாங்க, கொடுக்கிறார் ஆண்டவர். என்ன கேட்டா என்ன கொடுப்பாரோ தாங்க கேள்வி. மீனுக்கு பதில் பாம்பு. ஏற்க முடியுமா?
மீனை கேட்டா அப்பானா மீன் தான் கொடுப்பார். நல்லா ஒரு நெய் மீன், பெரிய நெய் மீன், ஃபிஷ், தம்பி சாப்பிட்டுக்கோப்பா, ஆசையா சாப்பிடுகள் எல்லாம் வச்சுக்கோ அப்படிதான் கொடுப்பார். மீனுக்கு பதில் லூக்கா 11வது அதிகாரம் முட்டையை கேட்டால் அதுக்குள்ள தேலை கொடுப்பாங்க. முட்டை கேட்டாலும் முட்டை தான் கொடுப்பாரு, ஏன்னா அப்பாக்கு தான் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன கிடைக்கும் காமிச்சிட்டாரு. ரெண்டாவது கேட்கும் போது என்ன கொடுப்பாரு, இது ரெண்டே கொடுத்தாரு. இப்படி இருக்கிற ஒரு நிலைமையில அடுத்த ஸ்டெப் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். பாருங்க 13வது வசனம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது பரமபிதான தமது வெளிகளுக்கு பரிசுத்தாவிகளும் அதிகரிச்சு. 3 சம்பவத்தை இங்க ஒன்னா இணைத்து பார்க்கிறோம். முதல் சம்பவம் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரமண்டல ஜபத்தை சொல்லி கொடுக்கிறார். 11வது அதிகாரம் என்றது பரமண்டல ஜபம். இந்த பரமண்டல ஜபத்துல உள்ள இருக்கிற சத்தியத்தை 3 சம்பவமா கொடுக்கிறார். புரியுதா இல்லையான்னு தெரியல, திரும்ப உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப நம்ம எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சடங்காச்சாரம்னு ஒண்ணு இருக்குது. இந்த சடங்காச்சாரத்தை தூக்கி போட்டுட்டு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையான காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் பரமண்டல ஜபத்தை சொல்லி கொடுத்தார். இந்த பரமண்டல ஜபத்தை சொல்லி கொடுத்துட்டு 5வது வசனத்தை பாருங்க, பின்னும்னா அந்த பரமண்டல ஜபத்துக்கு உள்ள போகிறார். நிறைய பேருக்கு இது தெரியாது, இது அது கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி உள்ள போய் என்ன சொல்றாருன்னா, ஒரு சிநேகிதன் இருக்கான், நைட்ல போய் கதவை தட்டுவான், அப்பா ஒவ்வொருத்தர் இருந்து எனக்கு சொந்தக்காரன் வந்திருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறான். கேட்கிறான், கேட்கலன்னு இது கிடைச்சிருக்காது, 3 பிரெட் கிடைச்சிருக்காது. நம்பர் 1. அடுத்து என்ன கேட்கிறான்னா, நீ என்ன கேட்கறையோ அதோட சுப்பினாரா கொடுப்பாருங்க. அதான் சொல்றாரு, மீனுக்கு பதில் முட்டைக்கு பதில் சுப்பினர், நீ என்ன கேட்கற அதோட சுப்பினர் தான் கொடுப்பாருங்கிறார். எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு கடைசியில் என்ன சொல்லுகிறாருன்னா, பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு பாருங்க 13 பரமபிதா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். இது நீங்க கேட்கணும், ஆண்டவர் கொடுப்பார். எடுத்துக்கலாமா? ஏசாயா 55வது அதிகாரம் 1 வசனம். ஏசாயா 55:1. ஓ தாகமா இருக்கிறது தெரியும். இப்ப தாகம், அந்த தாகத்தை தான் நம்ம பார்க்க போயிடும். நீங்கள் எல்லோரும் காமன் அழைப்பு. இங்க யூதனாலும் சரி, கிரேக்கனாலும் சரி, அடிமையா இருந்தாலும் சரி, சுயாதீனா இருந்தாலும் சரி, புறஜாதியான இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டே வாருங்கள். பணமும் இல்லாமல் நீங்க கிரயங்களும் கொடுத்துக்கலாம். நீங்கள் அப்பம் அல்லாததற்கு பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்கும் உங்கள் பிரயாசத்தில். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, திரும்ப ரிவிஷன் நான் சின்னதா சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா நான் என்ன பேசுறேங்கிறது உங்களுக்கு தெரியாது. யோவான் நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலோசியர் 2வது அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளை குறித்தாவது ஒருவங்களை குற்றப்படுத்தக்கூடாதுங்கிறத வசனம். இந்த வசனத்திலிருந்து விளக்கத்தரவை எங்க பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூடார பண்டிகை இருக்குது. கூடார பண்டிகை கடைசி நாள்ல ஆண்டவர் நின்று கொண்டு இருக்கிறார். அப்ப ஒரு பிரதான ஆசிரியர் வருகிறாரு, ஒரு பெரிய பான், கோல்டன் பாட் எடுத்துட்டு போய் சீலோம் நதியிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து தேவாலயத்தை தெளிக்கிறார். அது ரிச்சுவல். அதை பார்த்துட்டு ஆண்டவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்டிகை நாட்களிலே கடைசி இது கூடார பண்டிகை. பிரதான நாளிலே ஒருவன் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்துல வந்து பானமான கிடவுது. தாகமா இருந்தால் அந்த தாகத்தை தான் நம்ம பார்க்கிறோம். 55வது அதிகாரம் 1 வசனத்துல, நீங்க எல்லோரும் தண்ணீரண்டே வந்து பானம். இது காமன், எல்லாருக்கும் இருக்கிற ஒரு அழைப்பு. இதுல என்ன ஒரு பெரிய ரகசியத்தை உள்ள வச்சுங்க, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு. தாவீதுக்கு அதிலே நிச்சயமான கிருபை, தாவீதுக்கு அதில் நிச்சயமான கிருபை அந்த தர்றேங்கிறார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 44வது அதிகாரம், ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். தாகம் உள்ளவன் மேல், எல்லாருக்கும் தாசிரங்கிறது தாகம் இருக்கும். இப்ப இந்த வசனத்தை எனக்கு ஒரு பாஸ்டர் ஜான்சன் இவருடைய மெசேஜ் நான் எடுத்தேன்.
இப்ப இத எனக்கு தாகம் இருக்குது, கொல்லேசை நான் அதை ஃபிட் பண்ணி உங்களுக்கு நான் டெலிவரி பண்ணணும். ஆவியானவர் உதவி செய்கிறார். இப்ப எனக்கு என்ன அப்படி உட்கார்ந்தது என்னை விட்டு போயிடும். எனக்கு வாஞ்சை, இதை நான் உள்வாங்கணும், நான் உள்வாங்கி இதை நான் புரிஞ்சுக்கிட்டு கனெக்ட் பண்றேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததி மேலும் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதம். சந்தானம், சந்ததி, சந்தானம், இது கடந்து போகிற காரியம். நம்மளுடைய வாழ்க்கை நம்மளோட முடிவு கிடையாது. என் வாழ்க்கை என் மக டீனா திவ்யா மேல இருக்குது, பேர பிள்ளைகள் மேல இருக்குது, உனக்கு கிடைக்கிற மார்க்கு, ஆசீர்வாதங்கள் எல்லாத்தின் மேல இருக்குது. அவங்களுடைய ஒவ்வொரு பிஹேவியர் நாங்க பாக்குறோம். அப்படி ஒரு ஆசை, சந்ததி, சந்தானம். அடிப்படை தேவை ஒன்னே ஒண்ணு. அது என்ன அடிப்படை தேவை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வாசிக்கணும். இந்த பவுண்டேஷன் இது இல்லாம ஒண்ணுமே நடக்காது. சங்கீதம் 32வது அதிகாரம் 1வது, இதுதான் அடிப்படை. தாகம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல தேவனை ஏன் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுது. தாவீது காட்டுல இருக்காரு, பயந்து பயந்து ஓடிட்டு இருக்காரு. அங்க பாக்குறாரு ஒரு மான் இருக்கு. அந்த மான் உயிருக்கு எப்பவுமே ஆபத்து இருக்கும். ஒரு சிங்கம், புலி அதை விரட்டும். அந்த விரட்டும் போது பயந்து பயந்து ஓடுற மான் ஒரு தண்ணீர் வந்தோம்னா அதுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும். அதான் மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல. அதுக்கு இதுக்கு பயங்கர, அது உயிருக்கு பயந்து ஓடுறது. இது தண்ணீர் கிடைச்சோன்னா அப்படியே வந்து அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கும். அதுதான் வாழ்க்கை. இது ஒரு அனுபவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். யாத்ராகமம் 16வது அதிகாரத்தில் வாசிக்கணும். யாத்ராகமம் 16வது அதிகாரத்துல ஒரு மன்னாவை பார்க்கணும். 15வது வசனம். யாத்ராகமம் 16வது அதிகாரம் 15வது வசனத்துல இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு, இது என்னன்றது அப்பொழுது மோசே சொல்ற, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். இது கேட்காமலே ஆண்டவர் கொடுத்தாருங்க. கொடுத்து அது தேனில் இடப்பட்ட பணியாரமால இருந்துச்சு. தேவதூதருடைய சாப்பாடை கொடுக்கற, கேட்காமலே கொடுக்கிறார். ஆனா 17வது வசனத்துல தண்ணீரை இங்க கேட்கிறாங்க. அப்ப கண்மலை அடிக்கப்படுகிறது. அடிக்கப்பட்டோன்னா அங்க தண்ணீர் வருது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஆண்டவர் வந்து கொடுக்கிற ஒரு 16வது அதிகாரத்தில் அவர் கொடுக்கறது மன்னா நமக்கு தேவை. ஆனா இந்த தண்ணீர் தான் அவர் சொல்றார், தாகமாட்டிலே வாங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன், தண்ணீர் கொடுப்பேன். இந்த தண்ணீரை கொடுக்கறதுக்கு ஆண்டு எந்த ஒரு வித்தியாசத்தையும் காட்ட மாட்டேங்கிறார். அதனாலதான் யாத்ரா யோவான் 4:9, நீ யூதன் சொன்ன பெண் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு மாறி வெறும் யூதனா இருந்து பார்க்காம அவளை ஒரு மேசியாவாக பார்க்க வச்சிருக்கு. காரணம் என்ன சொல்றேன், she spent some time, கொஞ்ச நேரம் ஆண்டவரோட செலவழிக்கிறார். என்ன செலவழிக்கிறார், தாகத்துக்கு ஆண்டவர் தான் ஆரம்பிக்கிறார். ஆனா கொஞ்ச நேரத்திலே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பேச 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 ஆண்டவர்னு சொல்றார். ஆண்டவர்னு சொன்னவர் மேசியாயிட்டார். இதுக்கு காரணம் நேரத்தை செலவழிக்குது. நேரத்தை செலவழிக்க அந்த யூதன்ல இருந்து மாறி மேசியாக்கு மாறுது. இன்னைக்கு இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. நீங்க எவ்வளவு நேரம் ஆண்டவரோட கூட செலவழிக்கிறீங்க, அந்த கடைசியில அந்த ஜீவ தண்ணீர்ங்கிறது எங்க முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம் 1 வசனம். வெளிப்படுத்தல் 22:1 ஜீவ தண்ணீர் நம்ம பார்ப்போம். பின்பு பளிங்குக்கு ஒப்பான தெளிவான ஜீவ தண்ணீர் சுத்தமான நதி. இது பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ பொசிஷன் 2 பேருக்கு நடுவில் இருக்காரு. ஒரு பக்கம் பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியாரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிறது. இந்த தண்ணீர் எப்படி கேட்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 17வது வசனம், ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்கள், கேட்கிறவனும் வாய், தாகமா இருக்கிறவனும் வரக்கடவுள், விரும்புகிறவன் ஜீவத்தின் தாகமா இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு தாகம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு ஆச்சரியப்படுது. தாகம் இல்லைன்னா எல்லாமே உங்களை விட்டு போயிடும். இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இந்த நதியைத்தான் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம்
46வது அதிகாரம், சங்கீதம் 46:4. ஒரு நதி உண்டு. என்ன உண்டு? ஒரு நதி உண்டு. அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்தத்தை சந்தோஷிப்பிக்கிற நதிங்க. ஒரு சில நதிகள் இருக்கிற சந்தோஷத்தை அடிக்கப்பட்டிருக்கும். அடிச்சு வெள்ளம் வந்து அந்த ஊரே நாசமாக்கிறது. அது நதி தான், தண்ணீர் தான் இருக்குது. ஆனா இந்த நதி சந்தோஷிப்பிக்கிற நதி. இந்த சந்தோஷிப்பிக்கிற நதி யார் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமாரிய ஸ்திரீ பெற்றுக்கொண்டார். எப்படி பெற்றுக்கொண்டார்? ஆண்டவர் தான் அவர்கிட்ட வர்றாரு. அவன் தாகத்துக்கு தண்ணீர் தான் அப்படின்னு கேட்டனால அவர் கொடுத்தாரு. இந்த சந்தோஷிப்பிக்கிற நதிக்குள்ள அவன் வந்துட்டார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன்யா. என்னுடைய பலவீனத்தில் 2 நாள் மிகவும் கஷ்டப்பட்டேன். ஆனால் இன்று எனக்கு நல்ல முழு பலனையும் தந்து ஆசீர்வாதம் கொடுத்து திரும்ப ருட்டீன் லைஃப்குள்ள என்னை கொண்டு வந்ததுக்காக நன்றி ராஜா. பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று சொன்னவர் இம்மட்டும் உதவுனதுக்கு நன்றி ராஜா. செல்வி டீச்சருக்காக ஜெபிக்கிறேன்யா. பிறந்த நாளுக்காக நன்றி. எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்திலே உண்டாக்கினீரோ அதை முழுமையாக நிறைவேற்ற உதவி செய்யுங்க ஐயா. அவளுடைய சரீரத்திற்கு எந்த விளைவினமும் அவளை தாக்காதபடி உங்களுடைய வருஷத்த ரத்தத்தினாலே மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன்.